புதிதாக ஒரு பிராண்டை எவ்வாறு உருவாக்குவது, மக்கள் அந்த பிராண்டை பற்றி அக்கறை கொள்ள வைப்பதற்கான புதிய வழி. இந்த 6 ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா மக்கள் உங்க பிராண்டை ஃபாலோ பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசைட் ஹூ யூ ஆர் அண்ட் வை யூ எக்ஸிஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் யார் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அதே மாதிரி இந்த பிசினஸுக்குள்ள நம்ம ஏன் வந்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பிசினஸுமே அந்த ஒய், ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட் வித் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு புக் இருக்கு. அது பாத்தீங்கன்னா சைமன் சினேக் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் மக்கள் நீங்க ஏன் இந்த பிசினஸ்ல இருக்கீங்கிறதான் ஃபர்ஸ்ட். they don't care about நீங்க என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, அது எப்படி பண்றீங்க, அதெல்லாம் கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. சோ அந்த ஒய் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா நம்ம ஏன் இந்த பிசினஸ்குள்ள வந்திருக்கோம். இப்ப என்னை கேட்டீங்க அப்படின்னா, நான் ஏன் இந்த லீட்ஸ் லோகேஷ் அப்படிங்கிற சேனல், நான் ஏன் இந்த ஸ்மார்ட் வணிகம் அப்படிங்கிற கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா, டு கனெக்ட் ஸ்பெசிபிக் கஸ்டமர்ஸ் to specific businesses to specific need. இது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களை குறிப்பிட்ட வணிகங்களுடன் குறிப்பிட்ட தேவைகளுக்காக இணைக்க வேண்டும். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல மக்கள் ரொம்ப ஸ்பெசிபிக்கா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஜென்ரிக்கா இருக்க முடியாது. சோ ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஏரியால என்னை ஒக்க வேற யாரும் இல்லை, அதுனா யாரு, அவ்வளவுதான். So be very specific. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களோட ஒய். சோ ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, the reason, காரணம். நான் ஏன் இந்த பிசினஸ்குள்ள வரணும். இப்ப என்னை கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டும் முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையில் அவர்கள் அது வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். இதுதான் என்னோட ரீசன். இது மட்டும் சொல்லாம என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கூட நான் சொல்லலாம். என்ன சொல்லலாம், சிறு வணிகங்கள் மட்டுமே மையமாக கொண்டு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில் எனக்கு 20 வருட அனுபவம் இருக்கிறது. அதே மாதிரி எல்நாக்ஸ் வை ஒரு நிறுவனத்தோட உரிமையாளராகவும் நான் இருக்கேன். தரணி ஓவர்சீஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியோட ஓனராகவும் நான் இருக்கேன். அதே மாதிரி பிஃபோர் மார்க்கெட்டிங் இன் சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன். சோ இதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிட்ட சொல்லலாம். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் சால்விங். என்ன ப்ராப்ளம், என்ன சால்வ் பண்றீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 3 முக்கியமான சேலஞ்சஸ், ஒரு ப்ராப்ளம்னு சொல்லாம சேலஞ்சஸ் சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு போட்டிகள் அதிகமாயிருச்சு. ரெண்டாவது, அந்த போட்டிகள்னால மக்களுக்கு எந்த பிராண்டை சூஸ் பண்றதுங்கிற மிகப்பெரிய குழப்பம். மூன்றாவது, இதையெல்லாம் தாண்டி தொழில்நுட்பம், டெக்னாலஜி ரொம்பவே ஊடுருவிக்கு. சோ தீஸ் ஆர் த 3 சேலஞ்சஸ். அப்ப இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னம்னா எனக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதுதான் அந்த ப்ராப்ளம் சால்விங். அப்போ என்னோட பிராண்ட் பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும். இப்ப என்னை கேட்டீங்க அப்படின்னா, ஐ ஆம் பிசினஸ் கோச் ஹெல்பிங் தமிழ் எம்எஸ்எம்இஸ், ஸ்மால் அண்ட் மீடியம் பிசினஸ். எந்த விஷயத்துக்காக ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ஜெனரேட் 10x சேல்ஸ் குவாலிஃபைட் லீட்ஸ் பை தெம்செல்ஸ் வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் என்னோட முக்கியமான பிராண்ட் பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட். சோ இது யாருக்காக, இதனால எப்படி நான் பண்ண போறேன் அப்படின்னா, த்ரூ மை ஏஐ டிஜிட்டல் கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. சோ இந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்கணும். தென் கம்ஸ் த ஸ்ட்ராட்டஜிஸ். என்னென்ன உத்திகள்லாம் வச்சிருக்கீங்க நீங்க, ஹவு யூ ஆர் கோயிங் டு டூ வேல்யூ அடிஷன். சோ என்னோட உத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் யூடியூப் சேனல் மூலியமா நான் உங்களுக்கு நிறைய வேல்யூ அடிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற நான் நோக்கத்துல இருக்கேன்.
சோ அதுக்கப்புறம் தான் நாங்க கம்யூனிட்டிக்குள்ள என் மேல கூப்பிட முடியும். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. சோ கொஞ்சம் கொஞ்சமான வேல்யூ அடிஷன் கொடுக்க மொத்தம் என் கம்யூனிட்டிக்குள்ள வந்தாங்க அப்படின்னா ஸ்டில் லாட் ஆஃப் திங்ஸ். இப்ப நிறைய பிளான் பண்ணிப்போம், உங்களுக்காக வீடியோ பண்றது நிறைய பிளான் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நிறைய உத்திகள் நீங்க வந்து கண்டிப்பா போட்டு வச்சுக்கணும். சோ அதெல்லாம் தாண்டிதான் யூ கேன் decision making is very very important. So இந்த முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா you need to decide who you are and why you exist. இதுல கிளாரிட்டி இல்லாம நாம பிராண்டா இருக்க கட்டத்துக்கு கொண்டு போக முடியாதுங்க. So this is the first step you need to follow. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் காம்படிஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த போட்டியாளர்கள் யார், அவங்க என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஃபுல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். உங்கள் பலங்கள் என்ன, நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிங்கறது கிளியரா இருக்கணும். உங்களோட பலவீனங்கள் என்ன, அதுலயும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்புறம் வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னென்னலாம் நமக்கு வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்ல. அப்புறம் அச்சுறுத்தல்கள், என்னென்ன த்ரெட்ஸ் இருக்கு அப்படிங்கறத கிளியரா அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணணும் அப்படின்னம்னா ஒரு காம்படிட்டரோட ப்ராடக்ட் என்ன, சர்வீஸ் என்ன, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க, இல்ல ரெண்டு பேருமே ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதுல என்ன கேப் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். தென் கஸ்டமர் யார டார்கெட் பண்றாங்க, எந்த கஸ்டமர் டார்கெட் யாரு, அவங்களோட இலக்கு பார்வையாளர்கள் யார் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாமே காம்படிஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நீங்க தெரியணும். தென் கம்ஸ் விஷுவல் அண்ட் வெர்பல் பிராண்டிங். அதாவது என்னன்னா எந்த மாதிரி எல்லாம் போஸ்டர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, எந்த மாதிரி ஃபிளெக்ஸ் அடிச்சிருக்காங்க, எதுல எல்லாம் கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த பிராண்டோட ஐடென்டிட்டிக்கு அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறது விஷுவலாவோ என்ன பண்றாங்க, ஒரு வெர்பலாவோ என்ன பண்றாங்க அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் கம்ஸ் பிராண்ட் ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது சுற்றுச்சூழல் அமைப்பு. அதாவது எந்த ஒரு பேசிஸ்ல அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க என்ன ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க, என்ன மாதிரி ஒரு ப்ராசஸ், அவங்களோட நோக்கம் என்ன, அவங்களோட விஷன் என்ன, அவங்களோட மிஷன் என்ன, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறோம். தென் கம்ஸ் த மார்க்கெட்டிங். அவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டிங், அப்ப நாம என்ன பண்ண முடியும், நாம எந்த லேக்ல இருக்கோம். தென் கம்ஸ் சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ். இதுல எல்லாம் இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்களா, ஃபேஸ்புக்ல இருக்காங்களா, யூடியூப்ல இருக்காங்களா, இது எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். தென் கம்ஸ் த கஸ்டமர் என்கேஜ்மெண்ட். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எப்படி அவன் வந்து ரொம்ப என்கேஜா வச்சிருக்கான கஸ்டமர்ஸ அப்படிங்கிறது எல்லாமே ஒரு காம்படிஷன் பத்தி ஃபுல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் காம்படிஷன் இஸ் யுவர் செகண்ட் ஸ்டெப். மூன்றாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைட் ஹூ யூ ஆர் ஹெல்பிங் அண்ட் டிஃபைன் த ப்ராப்ளம் யூ ஆர் சால்விங். நீங்கள் யாருக்கு உதவுகிறீர்கள் என்பதை முடிவு செய்து நீங்கள் தீர்க்கும் பிரச்சனையையும் வரையறுக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காம்படிட்டர் அனாலிசிஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அவங்கள என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்னலாம் கேப் இருக்கு, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டார்கெட் கஸ்டமரை ஃபுல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்மளோட கஸ்டமர் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க, என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, என்ன சோப் யூஸ் பண்ணுவாங்க, எத்தனை மணிக்கு ஆபீஸுக்கு கிளம்புவாங்க, என்ன வண்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எங்க பெட்ரோல் போடுறாரு, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த அளவுக்கு நீங்க கஸ்டமரை புரிஞ்சு வச்சிருக்கீங்களோ ரொம்ப ஈஸியா நம்ம ஜெயிக்க முடியும். அது ரெண்டு விதமா பிரிக்கலாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து டெமோகிராபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க ஏஜ் என்ன, ஜெண்டர் என்ன, ஓகே, அவங்களோட இன்கம் லெவல் என்ன, என்ன படிச்சிருக்காங்க, அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், சிங்கிளா மேரீடா, அவங்களோட லொகேஷன் என்ன, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த டெமோகிராபிக்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா சைக்கோகிராபிக்ஸ். அதாவது என்னன்னா அவங்க என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டி, என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல், கார்ல போவாங்களா, பைக்ல போவாங்களா, அவங்களோட சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களோட ஆப்டிடியூட் என்ன, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன, என்னெல்லாம் அவங்களுக்கு ஒரு வேல்யூஸ் எதிர்பார்ப்பாங்க, என்ன மாதிரி எல்லாம் புக்ஸ் படிப்பாங்க, இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அது ரொம்ப 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 ஈஸி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது, ஒரு சேல்ஸ் அப்படின்னாவே we are not selling products or services, we are selling emotions அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. எமோஷனல் பெனிஃபிட்ஸ், உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ அந்த எமோஷனல் பெனிஃபிட்ஸ் தான் நம்பர் ஒன். ரெண்டாவது வாண்ட் அண்ட் நீட்ஸ் இருக்கு. அதாவது ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து எது விருப்பம், எது தேவை, அப்பதான் நம்ம ஸ்பிட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா விருப்பம் வந்து பரவாயில்ல, எனக்கு ஆசைதான், பட் இது இல்லாம என் மேல வாழ முடியும் அப்படின்னா அது விருப்பம். இது இல்லாம என் மேல வாழவே முடியாது அப்படின்னா அது தேவை. அது ரெண்டையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட முடியும். மூணாவது லாயல்டி அண்ட் ரீகால்.
ஒரு விசுவாசமாகவும் நம்ம இருக்கணும், அதே மாதிரி நினைவு கூறுதலாகவும் இருக்கணும். இதுதான் பிராண்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ எந்த அளவுக்கு நம்ம விசுவாசமா இருந்துட்டே இருக்கிறோம், எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப சில விஷயத்துல நினைவு கொண்டுட்டே இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4வது ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா, பில்ட் யுவர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு ஷூட். உங்கள் தயாரிப்புகளையும் சேவைகளையும் உங்களுக்கு ஏற்றவாறு உருவாக்குங்கள். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நாம யாரு, நம்ம இதுல ஸ்ட்ராங் அப்படின்னு. அதே மாதிரி நம்மளோட பர்பஸ், நம்மளோட நோக்கம் என்ன, எதுக்காக இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ரீசன், காரணம் என்ன, ஒய்னா என்ன, எந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்றோம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு நம்மளோட பிராண்ட் பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம டிக்ளேர் பண்ணோம். தென் உத்திகள்லாம் என்னென்ன கையாள போறோம் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். 2வது ஸ்டெப்ல காம்படிஷனை பத்தி ஃபுல்லாவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்தோம். 3வது ஸ்டெப்ல நம்மளோட டார்கெட் கஸ்டமர்ஸ் யாரு, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன விருப்பம் அப்படிங்கறதையும் நம்ம பண்ணோம். இந்த 3 ஸ்டெப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஈஸியா உங்களோட ப்ராடக்டையும் சர்வீஸையும் நீங்க ஈஸியா மேனுஃபேக்சர் பண்ண முடியும், இல்ல எப்படி வேணாலும் நீங்க எடுத்துட்டு போக முடியும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எடுத்த உடனே ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பார்க்காம இதையெல்லாம் இந்த 3 ஸ்டெப்பையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா 4வது ஸ்டெப் உங்களோட டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். என்ன ப்ராடக்ட் தேவை மக்களுக்கு, ஏன்னா எனக்கு மக்களை பத்தி தெரியும், நான் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். காம்படிஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியும். அப்ப மக்களுக்கு என்ன கேப் இருக்கு, என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அப்ப ஈஸியா நீங்க ப்ராடக்டையும் சர்வீஸையும் உங்க மேல உருவாக்க முடியும். இதுதான் 4th ஸ்டெப். 5வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, பில்டிங் யுவர் இக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் இந்த பிராண்ட் ஐடென்டிட்டி. உங்க லோகோ என்ன, உங்களோட டேக்லைன், கேப்ஷன் என்ன கலர்ல இருக்கணும், அதே மாதிரி என்ன ஃபாண்ட் நம்ம யூஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா இது காமனா இருக்கணும், எல்லா பக்கமும் இதே கலர், இதே ஃபாண்ட், அதே லோகோவா இருக்கணும், மாத்தி மாத்தி இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெப்சைட் ஆகட்டும், ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகட்டும், இல்ல வேற எங்கேயாவது லேண்டிங் பேஜ் ஆகட்டும், இல்ல ஈவன் நீங்க ஒரு நோட்டீஸ் A4 ஷீட்ல ஏதாவது பண்றீங்க, ஒரு பேம்ப்ளெட்டோ ஏதாவது ஒன்று பண்ணியா கூட அதே லோகோ, அதே கலர், அதே இது மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதே ஃபாண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் பிராண்ட் ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, பிராண்ட் ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொத்துக்கள். நம்மளோட சொத்துக்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னா பிசிக்கலா இருக்கலாம், இல்ல டிஜிட்டலா இருக்கலாம், இல்ல நம்ம சோசியல் மீடியா லிங்கா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஈவன் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் லெட்டர் வாரம் கொடுக்கலாம், மாசம் டிப்ஸ் மாதிரி கொடுக்கலாம், இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணி மக்களுக்கு எஜுகேட் பண்ணலாம். இதெல்லாம் நம்மளோட சொத்துக்கள் தான். இது நீங்க திரும்ப 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 யூஸ் பண்ணி உங்களோட பிசினஸோட வளர்ச்சிக்கு நீங்க யூஸ் பண்ண முடியும். இது எதுக்காக பண்றோம், இந்த ஈகோ சிஸ்டத்தை ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3R அப்படிம்பாங்க. ரெகக்னைஸ்ட், ரிமெம்பர் அண்ட் ரிவர் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க பிராண்ட் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கணும், அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கு. 2வது நினைவு கூறப்பட்டதாகவும் இருக்கிறோம் உங்களோட பிராண்ட். அதே மாதிரி மதிக்கப்பட்ட பிராண்டாகவும் இருக்கும். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுதான் 3R's அப்படிமா. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ நீட் டு சோஷியலைஸ் த பிராண்ட் வித் கம்பெனி. உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கு, உங்களுக்கு ஒரு மிஷன் இருக்கு, இதைத்தான் நான் அச்சீவ் பண்ணணும், இந்த 6 மாசத்துல நான் இது பண்ணணும், இந்த 8 மாசத்துல இதை நான் பண்ணணும் அப்படி இல்ல உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, இதை கண்டிப்பா ஒரு டிரான்ஸ்பரண்டா உங்களோட டீமுக்கு நீங்க கண்டிப்பா தெரிய வைக்கணும். உங்களோட நோக்கமும் அவங்களோட நோக்கமும், உங்களோட இலக்கும் அவங்களோட இலக்கும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் உங்களோட பிராண்ட் வளர்ச்சி அடையும். நிறுவனத்துடன் பிராண்டை பிரபலப்படுத்துங்கள். எஜுகேட் ஆல் தி எம்ப்ளாயிஸ் ஆன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். எங்க போய்கிட்டு இருக்கு, நான் ஏன் ஆரம்பிச்சேன், எதை நோக்கி நம்ம போக போறோம், எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம சால்வ் பண்ண போறோம், இன்னொரு 5 வருஷத்துல நம்மளோட இண்டஸ்ட்ரி எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன, எங்கெங்கெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே பி வெரி டிரான்ஸ்பரண்ட் வித் த கம்பெனி. அதுதான் ரொம்ப ரொம்ப பி டிரான்ஸ்பரண்ட் வித் த எம்ப்ளாயிஸ் ஆஃப் த கம்பெனி. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் அவங்களும் நினைக்கணும். அப்ப கண்டிப்பா உங்களோட பிராண்ட் சூப்பரா கொண்டு போகலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ நீட் டு பில்ட் அ பிராண்ட் ஃப்ரம் த ஸ்கிராச். இனிமேல் கூட நீங்க தாராளமா உங்க பிராண்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்குதான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம்.
இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, மூணாவது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸ நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி, சோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று மூணாவது ஃப்ரீ. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை, சோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். சோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். சோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன், உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போற ஆன்சர். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்திருப்பேன், கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. சோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா, இட்ஸ் a collaboration. சோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. சோ பார்ட்னர்ஷிப்ஸ், சோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா, அந்த சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரெசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.